பயமா இருக்குடா. என்ன பயம்? காட்டுல சிங்கம், புலி, யானை எல்லாம் இருக்கும். நான் அதை பார்க்க ஆர்வமா இருக்கேன். டிவியில நான் பார்த்திருக்கேன்டா, காட்டுல பேய் கூட இருக்குமாண்டா. அப்படியா? அப்ப பேய் கூட நம்ம செல்ஃபி எடுக்கலாம்டா. சரி, இப்ப எல்லாரும் தூங்கலாம். அப்பதான் மார்னிங் சீக்கிரமா எழுந்திருக்க முடியும். காவியா, பூஜா, வெற்றி எழுந்திருங்க, விழிஞ்சிருச்சு. சீக்கிரம் நம்ம ரெடி ஆகலாம். எங்கே சென்றான் அந்த பூதம்? ஒன்றுக்கும் உருவாத பூதம். நான் எத்தனை முறை கூறுவது, இந்த உலகத்தில் மனிதன் என்ற குலமே இல்லை. இதையே தான் காடு வித்தியாசமா இருக்கு. காட்டுல மரம் நல்லதானே இருக்கும், இதன ஆகாயத்துல தொங்குது. வாவ், இந்த காடு அழகா வித்தியாசமா இருக்கே. வாங்க சுத்தி பார்க்கலாம். டேய், இது மேஜிக் வேர்ல்ட் மாதிரி இருக்குடா. நம்ம இங்க இருந்து போயிடலாமா? எதுக்கு எடுத்தாலும் பயப்படாத. இங்க என்னதான் இருக்குன்னு சுத்தி பார்க்கலாம், வாங்க. யார் இவரு? ஏன் இப்படி சிரிக்கிறது? சந்தித்து விட்டேன், வீட்டுக்கு இருக்க வாசிகளை சந்தித்து விட்டேன். இவருதான் காட்டுக்கு ராஜாவா இருப்பாரோ? வாருங்கள் வாருங்கள், நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தானே? எஸ், ஆஃப் கோர்ஸ். டேய், அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதா? ஆமாம், நாங்கள் மனிதர்கள் தான். நீங்கள் யாரு? வெற்றி வெற்றி. உன்னத்தை கூப்பிடுறா? அவருக்கு எப்படி உன் பேர் மட்டும் தெரியுது? எங்க என் பேர் சொல்லுங்க, என் பேர் சொல்லுங்க, என் பேர் சொல்லுங்க. நிறுத்துங்கள் கொஞ்சம். நான் பல ஆண்டுகளாக மனிதர்களைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். நீங்கள் அவரை வந்து சிக்கிக் கொண்டீர்கள். இனி எனக்கு இந்த உருவத்திலிருந்தும் விடுதலை, அந்த ராட்சசனிடமிருந்தும் விடுதலை. Who's that ராட்சசன்? இது ஒருத்தி, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவரே நமக்காக வெயிட் பண்றாரு. அதை கேளுங்க. நான் இப்போது உங்களை எல்லாம் கடத்தி கொண்டு போக போகிறேன். சரி, எதுல கடத்த போறீங்க? டெம்போவா இல்ல டாக்ஸியா? எதை கொடுத்து கடத்த போறீங்க? சாக்லேட்டா இல்ல பிஸ்கெட்டா? நான் ஒரு பூதம், என்னை கண்டு உங்களுக்கு பயம் இல்லையா? நாங்க டிவி எல்லாம் பார்த்திருக்கோம். பூதம்னா ஒயிட் கலர் காசுல தானே இருக்கும். பொலிசு கூட போட்டிருக்கோம். அதெல்லாம் போய். நான் தான் நிஜமான பூதம். உங்களை எல்லாம் இப்போது கடத்தி செல்ல போகிறேன். ரொம்ப நேரமா அதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கடத்தவே வேணாம், நாங்களே வரோம். வாங்க போலாம். எப்படியோ என்னுடன் வந்தால் சரி, எனக்கு விடுதலை கிடைத்தால் போதும். சரி வாங்க, போயிட்டு அவங்க பாஸை மீட் பண்ணிட்டு வரலாம். எங்க நம்ம போறோம்? யாரோட போறோம்? பூதத்தோட போறோம். கொஞ்சம் சும்மா இருங்களேண்டா. மாறா, பூதம் டென்ஷன் ஆயிடுச்சுடா. அது சந்தோஷப்பட்ட மாதிரி ஒரு பாட்டு பாட்டா. மூங்கில காடுகளே வண்டு முனகும் பாடல்களே. என்ன அருமையாக பேசினாய், ஆனால் என்ன பேசினாய் என்றுதான் புரியவில்லை. பேசினானா? அவன் இப்போ பாட்டு பாடினா. பாட்டு பாடுனானா? அப்படின்னா? பாட்டுனா இசை, மியூசிக். அது யாரு? உங்க நண்பனா? நீ ஒரு பூதம்னு நினைச்சோம், ஆனால் நீ ஒரு அசட்டு பூதம்னு நிரூபிச்சிட்ட. இசை என்பது மனிதன் இல்லை. இசை என்பது தாளம், மெல்லிசை மற்றும் ஒலியின் கலவையாகும். இதை ஒலிகளின் தொகுப்பென்றும் சொல்லலாம். எங்கள் உலகத்தில் இந்த இசை என்பது இல்லையே. யார் சொன்னாங்க? இவ்வளவு அழகான மரங்கள், அருவிகள், பறவைகள் எல்லாம் இருக்கும் இடத்தில் இசை இல்லாம எப்படி இருக்கும்? இப்போ இதை கேள். பூச்சிகளின்
சொல்லலாம். இதோ இது ஒரு பாட்டு கூட இருக்கு. என்னை சுத்தியும் இசை இருக்கா? உன்னை சுத்தி மட்டும் இல்ல, உனக்குள்ளயும் இருக்கு, எனக்குள்ளயும் இருக்கு. இந்த பூமியில் பிறந்த எல்லா உயிர்களிடமும் இசை இருக்கு. எங்கும் இசை, எதிலும் இசை. ஐயோ பூதம், என்னாச்சு? நீ பாடுனதாலதான் பூதம் அழுகுது. ரியலி? திரும்ப திரும்ப அதுக்கிட்ட இங்கிலீஷ் பேசுறீங்க. நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்க, அதனால பாட்டு பாடுறீங்க. ஆனா நான் அந்த ராட்சசனோட பிடியில இருக்கேன். என்னால உங்களை மாதிரி சந்தோஷமா பாட்டு பாட முடியாதுல்ல. சோகம்னா கூட பாட்டு இருக்கு. மகிழ்ச்சி, வியப்பு, கோபம் என்கிற 9 நயங்களுக்கும் பாட்டு உள்ளது. I will dedicate a song for you. Happily, battery, charging up, all is well. Tonia, pensioner, simply, all is well. Tata like it, Anna, don't, it's out in Papa,